ஹனி யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது ஸ்கின்னுக்கு ஹனி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஹனி கூட ஆட் பண்ணால் டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாகவே டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு பிம்பிள் வந்து அது உடஞ்சி அது வந்து அங்கேயே பிளேஸ் ஆகி இருக்கும்போது அது ஒரு மார்க்ஸாக வந்து உருவாகும். அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸும் அப்படி தான், தூக்கமின்மையினால் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹனி கூட டர்மரிக்கை சேர்த்து அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு வந்தால் சரியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிம்பிள் ரிடக்ஷனுக்காக குக்கும்பரை ஜூஸ் பண்ணி அதை ஹனி கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பிரைட்னிங் ஸ்கின் அப்படின்றது வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. ஹனி கூட என்ன இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணும்போது பிரைட்னிங் ஸ்கின்னை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா யோகர்ட் அண்ட் ஹனி, அப்படி இல்லைன்னா காஃபி, கர்ட் ப்ளஸ் ஹனி, இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் சேரும் போது ஸ்கின் வந்து தானாகவே பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிங்கிள்ஸ் அப்படின்றது இப்போ வந்து சீக்கிரமாகவே நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. அந்த விரிங்கிள்ஸை தடுக்கிறதுக்கு ஹனி அண்ட் ஃப்ளக்ஸீட் ஜெல். ஃப்ளக்ஸீட் வந்து நம்ம ஹேருக்கு தான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸ்கின்னுக்கு வந்து அந்த கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஹனி அண்ட் ஃப்ளக்ஸீட் ஜெல்லை வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது விரிங்கிள்ஸ் வந்து கிளியர் ஆகும். க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கணும், அப்படியே மினுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹனி அண்ட் அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. நேச்சுரலான வீட்டில் இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல்லை எடுத்து ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணி அதை வந்து நேச்சுரலாக போட்டு அரைச்சி அது கூட ஹனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது கண்டிப்பாக அச்சீவ் ஆகும். கிளியர் ஸ்கின்னுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி கிளியர் அண்ட் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின்னுக்காக ஹனி அண்ட் பப்பாயாவை வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக கிளியர் ஸ்கின்னை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஸ்கின்